என்னை பொறுத்தவரை கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு பெஸ்ட் திங் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஓகே சார். ஆனால் என்னென்னா எகெயின் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு விஷயமும் இப்போ இன்டர்நெட் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் நல்லதா கெட்டதா? நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் எஸ், இருக்கு. கரெக்டா. இன்டர்நெட்டு நல்லதா கெட்டதான்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. எல்லா ஒரு விஷயமும் எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்குது. இப்போ அந்த அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணுறதுல என்ன இருக்குது? புரியுதுங்களா? இப்போ கிரெடிட் கார்டுங்கிறது என்ன? இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்கள், ஓகேங்களா? அல்லது உங்கள் தாத்தாட்ட அந்த முன்னாடி, அதாவது ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம போகிறோம். புரியுதுங்களா? பின்னோக்கி போனோம் அப்படின்னதுன்னா அப்போ வந்து எல்லாருக்கும் சம்பளம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஈஸி ஆக்சஸ் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் கிடையாது. ஓகே. அவங்களுக்கு சம்பளம் வரும். சம்பளம் வந்ததுன்னா அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ மோஸ்ட்லி 10-15 தேதிக்குள்ளே செலவு பண்ணிடுவாங்க. அடுத்த 15 நாள் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் கடை வீதியிலலாம் போனீங்க அப்படின்னதுன்னா 10-15 நாள் தான் கூட்டம் இருக்கும். அடுத்த 15 நாளில் அவன் சும்மா கடையை மூடக்கூடாதுங்கிறதுல திறந்து வச்சுருப்பான். எந்த வியாபாரமும் நடக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா பைசா இல்லை.